தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட விடுதிகள், அதில் தங்கக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பணிபுரியும் ஆடவர் மகளிருக்காக ஒரு சேவையை செய்து கொண்டு வருகிறோம். 2014ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட விடுதிகளுக்கான சட்டத்தில் இருந்த சிக்கல்களை களைந்து ஒரு 10 வருடங்களாக போராடி கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தால் எளிமை ஆளுமை சிம்பிள் கவ் என்ற ஒரு திட்டம் வருவதற்கு நாங்கள் போராடி பெற்றோம். எங்கள் சங்கம் போராடி பெற்றது. தமிழ்நாடு ஐடி விடுதி நல சங்கம் போராடி அந்த சிக்கல்களை எல்லாம் முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், மூத்த IAS அதிகாரிகளிடம் 10 ஆண்டுகளாக போராடி அந்த சிம்பிள் கவ் எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை நாங்கள் பெற்றோம். அந்த எளிமை ஆளுமை என்ற திட்டம் வந்த பிறகு நாங்கள் இந்த உரிமங்களை பெறுவதற்கு சுகாதார சான்றிதழ், கட்டிட உரிமை, தீயணைப்புத்துறை சான்று, உணவுத்தர சான்று போன்றவற்றை நாங்கள் இணையம் வழியாகவே பெறுவதற்கான வழியை சிம்பிள் கவ் என்ற சட்டம் பெற்றுக் கொடுத்தது எங்களுக்கு. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த சிம்பிள் கவ் எளிமை ஆளுமை திட்டம் வருவதற்கு முன்பதாக சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு சுகாதாரத்துறை சான்றிதழை தர வேண்டும் என்றால் ஒரு விடுதி உரிமையாளர்களிடம் 10,000, 15,000, 20,000 என்று பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த எளிமை ஆளுமை திட்டம் வந்த பிறகு நாங்கள் இணையத்தில் ரூபாய் 500 செலுத்தினால் நாங்கள் சுகாதார சான்றிதழை பெற்றுக்கொள்கிறோம். இது இப்படி இருக்க, இன்றைக்கு பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ் எனப்படக்கூடிய பொது கட்டிடத்துக்கான உரிமம் பெறுவதற்கு இப்பொழுது ஒரு எம்பேனல்டு இன்ஜினியர் குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த எம்பேனல்டு இன்ஜினியர் குழு என்பது ஒரு பப்ளிக் பில்டிங், அந்த பொது கட்டிடம் என்ற சான்றிதழை தருவதற்கு ஒரு வரைமுறை இல்லாமல் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு கட்டிடத்திற்கு 15,000 வேண்டும், 20,000 வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், இதே மாதிரி தான் இப்போ அரசு சமூக நலத்துறை அதிகாரிகளோ, IAS அதிகாரிகளோ, அமைச்சர் பெருமக்களோ, MLA பெருமக்களோ யாருமே எந்த தொந்தரவும் எங்களுக்கு செய்வதில்லை. ஆனால் ஒரு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எம்பேனல்டு இன்ஜினியர்ஸ் அவர்கள் ஒரு தர சான்றிதழை தருவதற்கு ஒரு வரைமுறை இல்லாமல் ஒரு கட்டிடத்திற்கு, ஒரு விடுதி நடத்தும் கட்டிடத்திற்கு எங்களுக்கு 15,000 வேண்டும், 20,000 வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த எம்பேனல்டு இன்ஜினியர் கேட்கும் 15,000, 20,000 கொடுத்து எங்களால் அந்த பொது கட்டிடத்துக்கான ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பெற முடியாது, எங்களுக்கு நீங்கள் ஒரு குறைந்தபட்ச தொகையை அரசாங்கமே நிர்ணயித்து அந்த தொகையை சொன்னால் மட்டுமே நாங்கள் இந்த சான்றிதழை பெற முடியும், இல்லை என்றால் எங்களால் பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை விளக்கி வந்திருக்கிறோம். அதேபோல் இந்த எளிமை ஆளுமை திட்டம் சிம்பிள் கவ் வந்த பிறகு டி லைசன்ஸ் என்பது இல்லை. ஆனால் இன்றைக்கும் பல மாவட்டங்களில் பல அரசு அதிகாரிகளுக்கு இது தெரியாமல் இருக்கிறது. இன்னும் விடுதி உரிமையாளர்களுக்கு ஃபோன் செஞ்சு அவர்கள் லெட்டர் வேறு அனுப்புகிறாங்க, உங்கள் ஹாஸ்டலுக்கு டி லைசன்ஸ் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 2025ஆம் ஆண்டு வந்த சிம்பிள் கவ்வில் டி லைசன்ஸ் இல்லை என்பதை தயவு செய்து மீடியாக்கள் வாயிலாகாவது அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ டி லைசன்ஸ் கிடையாது, இது பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ் அப்படின்றதை உணர்த்த வேண்டும். எங்களால் 15,000, 20,000 கொடுத்து அந்த இதை வாங்க முடியாது. அரசாங்கம் எம்பேனல்டு இன்ஜினியர்ஸிடம் 1,500, 2,000 கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இல்லைனா எப்படி கோழி வனப்படம் இருபாலர் தங்கும் விடுதிகள், ஆணும் பெண்ணும் முகம் தெரியாத ஆணும் பெண்ணும் தங்குகின்ற விடுதிகள், நயா பைசா எந்த சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்படாமல் எந்த லைசன்ஸும் வாங்காமல் அவங்க இஷ்டத்துக்கு நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி நிலைமையை எங்களை கொண்டு போய் விடக்கூடாது. நாங்கள் அரசாங்கத்துக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு எங்கள் தொழிலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம். அதனால் தயவு செய்து இந்த எம்பேனல்டு இன்ஜினியர்ஸை குறைந்தபட்ச தொகையை அரசாங்கம் நிர்ணயிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். நன்றி.